நம்மளுடைய கோயில் பயணத்துல இன்னைக்கு பார்க்கக்கூடிய அதி அற்புதங்களை உள்ளடக்கிய கோயில் புன்னைநல்லூர் மாரியம்மன். தஞ்சாவூர் மாவட்டத்துல தஞ்சாவூர் பஸ் நிலையத்திலிருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு பெற்ற கோயில். நமஸ்காரம். ரகசிய உண்மை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அடியார்கள் வாழ, அரங்கன் நகர் வாழ, சிறகோப்பந்தன் தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மனவாள மாமனியே இன்னும் ஒரு 100 ஆண்டு வாழியே. அம்பாள் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு சில கஷேத்திரங்கள், ஒரு சில கோயில்கள் வந்து ரொம்ப முக்கியம். அந்த வகையில வந்து புனலூர் மாரியம்மன் தஞ்சாவூர் மாவட்டத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கோயில். நம்முடைய தமிழகத்திலேயே எல்லாருக்குமே பிடித்த ஒரு அற்புதங்களை உள்ளடக்கிய ஒரு கோயில். ஏன்னா இந்த கோயிலுடைய மக்கள், அந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய அணுகுமுறை, யார் போனாலும் அவர்களை வந்து பக்தர்களாக பாவித்து அம்பாளுடைய ஒரு ஒரு பிணைப்புள்ளவர்களாக பார்த்து அவர்கள் செய்கின்ற அந்த வரவேற்பு, அந்த ஒரு எல்லா ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டியுமே வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும் இந்த கோயிலில். அதனால தான் இன்றைக்கும் புன்னைநல்லூர் மாரியம்மனுக்கு யார் போனாலும் ரொம்ப சந்தோஷத்தோட போவாங்க. அதே போல் அம்பாளை சேவிச்சுட்டு வரும்போது அவர்களுக்கு அந்த சந்தோஷம் அப்படின்றது வந்து பல மடங்காக மல்டிப்ளை ஆகும். அந்த வகையில் எல்லோருக்கும் பிடித்த கோயில் அப்படின்னா அது புன்னைநல்லூர் மாரியம்மன் தான். ஏன் இந்த கோயில் ரொம்ப சிறப்பு பெற்று இன்றைக்கும் விளங்குறது அப்படின்னா, இன்றைக்கும் அம்பாளுக்கு வந்து அபிஷேகம் அப்படின்றது வந்து தினந்தோறும் கிடையாது. ஏன்னா மண்ணினால் பிடிக்கப்பட்டு அம்பாளுடைய உருவம், அம்பாளுடைய சிற்பம் இங்கு இருக்கிறது. புற்று மண்ணால் இன்னைக்கும் வந்து அம்பாளுக்கு பின்னால பெரிய புற்று உண்டு. அந்த புற்றுல வந்து நாகங்கள் இருப்பதாக ஐதீகம். ஜெனரலா பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோயிலுடைய அமைப்பு அப்படின்னும் பொழுது 2 பெரிய குளங்கள் உண்டு. ஒன்று கோயிலுடைய தென்மேற்குல பெரிய குளமும் உண்டு. அதே போல் கோயிலுக்கு உள்பிரகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளை குளம் அப்படின்ற ஒரு குளம் உண்டு. தென்மேற்கு குளம் நம்ம வாஸ்துடிக்கலாக ஜெனரலாக பார்த்தீங்க அப்படின்னா தெற்கு மேற்கு பாதிப்பு உள்ள எல்லா வீட்டிற்கும் முதல்ல நம்ம ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு கோயில் வந்து புனலூர் மாரியம்மன் தான். அந்த வகையில் அங்கே போயிட்டு வரவங்க எல்லாருமே ஒரு எக்ஸ்ட்ராடினரி சேஞ்ச் அவங்க லைஃப்பில் பார்க்குறாங்க அப்படின்னா அது அம்பாளுடைய தனி சிறப்பு. நம்ம ஜோதிட ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா ராகு கேது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அதுவும் வந்து தெற்கு மேற்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் தான். அந்த வகையில் யாருக்கெல்லாம் வந்து இந்த காலசர்ப்ப தோஷம், காலசர்ப்ப பாதிப்பு இருக்குது அப்படின்னு ஜாதகத்தில் ராகுவுக்கும் கேதுக்கும் உள்ள எல்லா கிரகங்களும் இடைப்பட்டு அதுலேயே வந்து பின்னப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த ஒரு கோயில் வந்து ஒரு ஒன் ஸ்டாப் ஷாப்பாக இருக்கும். இந்த கோயிலில் போய் அம்பாளை நீங்கள் வணங்குறீங்க அப்படின்னும் போது உங்களுடைய ஜாதகத்தில் எப்பேற்பட்ட பாதிப்பு இருந்தாலும் ராகுவோ கேதுவால் பாம்பினால் உங்களுக்கு வெற்றி அப்படின்றது ஊர்துணையாக அமைக்கும். அந்த வகையில் இந்த கோயிலுடைய மற்றொரு சிறப்பு அப்படின்னா எப்பேற்பட்ட வியாதிகள், உடல் உபாதைகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கூட இந்த கோயிலுக்கு போய் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வெள்ளைக்குளம், இந்த கோயில் அது வெள்ளையாக இருக்கும். பட் ஆனால் அந்த கோயிலில் வெல்லம், நம்ம உணவில் பயன்படுத்துகின்ற அந்த வெல்லம், அதே போல் மிளகு, உப்பு, இந்த 3 விஷயத்த நீங்கள் போய் அதை கரைக்கிறீங்க அப்படின்னும் போது எவ்வளோ சீக்கிரமாக கரையுதோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக உடலில் இருக்க பிணிகள், உபாதைகள், வியாதிகள் எல்லாம் கரைஞ்சி போகிறதாக ஐதீகம் உண்டு. இது அனுபவபூர்வமாகவும் சொல்கிறேன். இந்த கோயிலில் போய் உங்களுக்கு தீராத வியாதிகள், நீங்கள் எவ்வளோ ஹாஸ்பிட்டல் போயிட்டீங்க, டாக்டர்களை பார்த்துட்டீங்க, ஆனால் பட் அந்த பிணி அப்படின்றது வந்து பாடாப்பட்டிருக்கும் போது இந்த கோயிலுக்கு போய் நீங்கள் சேவிக்கிறீங்க அப்படின்னும் போது நிச்சயமாக உடல் உபாதைகள் பரிபூர்ணமாக குணமாவதாக ஐதீகம் உண்டு. இந்த கோயிலில் விசேஷம் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா ஆடி மாதத்தில் கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பித்து நமக்கு வந்து 3 மாதங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சிறப்பாக அபிஷேகங்களும் அலங்காரங்களும் உண்டு. அந்த வகையில் இறுதியாக தெப்போற்சவம் உண்டு, தெப்பம் உண்டு. அதுதான் வெளிப்பிரகாரத்தில் இருக்கக்கூடிய குளத்தில் நமக்கு பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். நான் திருப்பி சொல்கிறேன், இந்த கோயிலில் எல்லாராலையும் போய் சேவிக்கிறது அப்படின்றது ஐதீகம் முடியாது. அந்த பிராப்தம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறவங்க மட்டும்தான். பணம் இருக்கும், மனம் இருக்கும், ஆனால் பிராப்தம் இருக்க வேண்டும். அந்த வகையில் தஞ்சாவூரில் புன்னைநல்லூர் மாரியம்மனை சேவிக்கணும் அப்படின்னா நிச்சயமாக அம்பாளுடைய ஈர்ப்பு இருக்கணும். அம்பாள் உங்களை வந்து வர வைக்கணும். அந்த அம்மாவுடைய மனசு இருந்தால் மட்டுமே தான், பிராப்தத்தை கொடுத்தால் மட்டுமே தான் பக்தர்களால் போய் சேவிக்க முடியும். உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் பொழுது நிச்சயமாக அம்பாளை போய் சேவிங்க. வாழ்க்கையில் பெரிய மாற்றமும் ஏற்றமும் ஏற்படும். நன்றி. ஆழ்வார் ஆச்சார நம்பெருமானார் ஜிய திருவிகளே சனம் ஆண்டாள் பிச்சுக்கலிங்கம் திருவிகளே சனம் சனம் சனம்.